ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இட்லி தோசைக்கு டக்குன்னு ஒரு கறி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கத்திரிக்காய் பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 3 சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 7 to 8 பல் சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு, மறக்காமல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம வேலை ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் பக்கம் விடுங்க. எல்லாமே நல்லா வெந்துடும். பாருங்கள், காய்கறிலாம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மூடி ஒரு 5 விசில் விடுங்க. தாராளமாக நல்லா வெந்துடும் எல்லாமே. இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், எல்லா காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. நான் க்ரீன் பிரிஞ்சாலும் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த பிரிஞ்சால் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். மத்து வச்சுருந்தா நீங்கள் மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். நான் ஸ்மாஷர் வச்சு அப்படியே கடைஞ்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிம்பிளான கத்திரிக்காய் பஜ்ஜி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் போட்டு வதக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.